ஹாய் நண்பர் நண்பீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். எஸ், தேனியின் பெருமை என்று அழைக்கப்படுற வீரபாண்டி திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு நண்பர் நண்பீஸ். அலப்பற ஸ்டார்டட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பாக வந்து திருவிழாவை வைப் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. வீரபாண்டி திருவிழா ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் உலக புகழ்பெற்ற தேனி வீரபாண்டி கௌமாரி அம்மன் திருக்கோயில். அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ். நம்ம வீரபாண்டி கௌமாரி அம்மனுக்காக தான் வருஷம் மே மாதத்தில் ஒரு வாரம் வீரபாண்டி திருவிழா கோலாகலமாக வேற லெவலில் கொண்டாடப்படுதுங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சது நான் வீரபாண்டி திருவிழாவை மிஸ் பண்ணதே இல்லைங்க. அதே மாதிரி யாரெல்லாம் வீரபாண்டி திருவிழாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுக்கட்டும். எஸ், வீரபாண்டி திருவிழா வைப்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நண்பர் நண்பீஸ். என் கூட சேர்ந்து வைப்பில் கலந்துக்கோங்க.
அப்படியே ஜாலியாக திருவிழாவை ரசிச்சுட்டு அப்படியே ராட்டினத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கப்போ திடீர்னு பார்த்தா இங்கே ஒரு வாட்டர் வேர்ல்டு அக்வாரியம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அப்படியே உள்ளே பூந்தாச்சுங்க. வகை வகையாக வச்சுருக்காங்கங்க. குட்டி குட்டி மீன்லேருந்து பெரிய பெரிய மீன் வரைக்கும் வச்சுருக்காங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். மீன் மட்டும் தண்ணிக்குள்ளே இல்லைங்க, நாமளே தண்ணிக்குள்ளே தான் இருக்கோம். எஸ் சார், பார்த்தீங்களா, பயங்கரமாக மழை பெஞ்சதுங்க. ஸோ தண்ணி ஃபுல்லாக உள்ளே வந்துருச்சு. அந்த மீன்கள் கூட நம்மளும் மிதந்துட்டே பார்த்துட்ருக்கோங்க. இந்த திருவிழாவில் புதுசாக ஒரு ராட்டினம் வந்துருச்சுங்க. பார்த்தா அந்தரத்தில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதில் போகலான்னு சொல்லிட்டு தான் எக்ஸைட்மெண்ட்டில் ஓடிட்டு இருக்கேன். எஸ், 200 ருபீஸுங்க பெர் ஹெட்டுக்கு. ஸோ வாங்க போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வரலாம். அப்படியே சுற்றி அந்தரத்தில் 2 நிமிஷம் நிப்பாட்டுறாங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு அள்ளு விடுது. இருந்தாலும் எப்படி தான் இருக்குன்னு வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க நண்பா நண்பீஸ் போகலாம். இருந்தாலும் பயமாக தாங்க இருக்குது. என் தலைக்கு மேலே சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். அதில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். சத்தியமாக இங்கேருந்து பார்க்குறதுக்கே அள்ளு இல்லைங்க. சின்ன பிள்ளை மாதிரி பயப்படக்கூடாது. வா வா போயிட்டு வந்துடலாம். யாரெல்லாம் இதில் நீங்கள் போனீங்களோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் அள்ளு இருந்துச்சான்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ரெடி ஆயாச்சு. அடுத்து நம்ம தான் உள்ளே போக போகிறோம். வாங்க போயிட்டு வந்து உயிரோடு இருந்தால் பார்க்கலாம். என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், உயிரோடு தாங்க இருக்கேன், உயிரோடு தான் இருக்கேன். சீரியஸாக அள்ளு இல்லைங்க. ஒரு சீட் பெல்ட் போட்டாங்க, அதுதான் வந்து உயிரை காப்பாற்றிச்சு. இல்லைன்னா இந்நேரம் எங்கிட்டு போய் விழுந்து கிடந்துட்டு போனேன்னு தெரியல. அதுவும் அந்த அந்தரத்தில் போய் ஒரு 2 நிமிஷம் நிப்பாட்டுறாங்க பாருங்க, எல்லாமே கீழே விழுந்துருதுங்க. அதுவும் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறதுக்கு ஷர்ட் பாக்கெட்லேருந்து காசு, மொபைல் எல்லாமே கீழே விழுந்துருச்சுங்க. நல்ல வேறு அவர் விழுகலை, அது வரைக்கும் பரவாயில்ல. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக எல்லோரும் இந்த ராட்டினத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தேனியோட பெருமை என்று அழைக்கப்படுற வீரபாண்டி திருவிழாவை இந்த வீடியோ மூலமா நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன் நண்பன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல, இன்னொரு பிளேஸ்ல, இன்னொரு விளாக்ல உங்களை நான் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பரத்.